என் உயிரினும் மேலான நாடார் உறவின் முறை உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரான விஷயத்துல வந்துட்டே இருக்கேன். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நடுவர் யாருன்னா கருப்பா இருக்காங்களே அப்படின்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க, அதானே உண்மை? அப்படியெல்லாம் அவங்க பார்க்கல, நீ தான் பாக்குற. கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் வாங்கிய ஒரு அற்புதமான நடுவர் பெருந்தகை தான் அவரே வந்து பாராட்டி பேசியிருக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு நடுவருக்கு இந்த பக்கம் தான் கை தட்டுறாங்க. இந்த பக்கம்லாம் எல்லாம் சாப்பிடதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 50 வயசுக்கு மேல இருக்கவங்களா கை தூக்குங்க பாப்போம். ஒரு எல்லாம் டையே. அந்த அம்மா ஒரு ஆள் தான் பெப்பர் சால்ட் தலை மாதிரி நான் தான். அதாவதுமா பேத்திக்கே கல்யாணம் பண்ணாலும் யாரும் பாட்டின்னு ஒத்துக்க மாட்டோம், எல்லாரும் பாட்டின்னு நம்ப வச்சிருவோம். நடுவர் அவர்களே, இப்போ சொல்ல போனா இப்போ நானே டை அடிக்கலன்னா அந்த மாதிரி தான் இருப்பேன். அது ஒரு விஷயம் பரவாயில்ல, இருந்தாலும் உண்மையை சொன்னாங்க. 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் அந்த காலத்து பெண்கள், 50 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம் இந்த காலத்து பெண்கள். இப்போ கை தட்டுங்க பார்ப்போம். ஒருத்தர் கை தட்ட மாட்டீங்களே, ஆனா தங்கம் சொக்க தங்கம் 2K கிச்சு கை தட்டுறாங்க. ஆனா நீங்களே கை தட்ட மாட்டேங்கிறீங்க. அந்த கால பெண்கள் சிறப்பு, அந்த கால பெண்கள் சிறப்புன்னு நான் ஏன் பேச வந்திருக்கேன்? நான் சொல்லல, அவ்வை பிராட்டி தான் சொல்லியிருக்கா. பெண் ஒருத்தி பேசினில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினில் நட்சத்திரங்கள் தான் உதிரும், பெண் மூவர் பேசினில் அலைகடல் வத்தி போகும்னா. இன்னைக்கு 3 பேர் இங்க வந்திருக்கோம், இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா இன்னைக்கு அலைகடல் வத்த போகுதா இல்ல புதுக்கோட்டை அதிர போகுதா தெரியும். பாடி லாங்குவேஜ்ல நட்சத்திரங்கள் உதிரும்னு அப்படி உதிர வச்ச வருமா? உண்மையிலே நான் நட்சத்திரம் தான் உதிர்தான் காட்டின்னு மேல பாக்குறேன். நட்சத்திரம் உதிர்ந்தா பரவாயில்ல, கூந்தல் உதிராம இருக்கும். அது புடிச்சு நீ இழுத்துறாம இருக்கா பேசாம. நடுவர் அவர்களே, நாங்க அந்த காலத்தை நல்லா வாழ, நானும் இந்த காலத்து பெண் தான். நான் ஏன் அக்கால பெண்களுக்கு பேச வந்தேன்னு தெரியுமா? கனகராஜ் சார் போன்லயே சொன்னாரு. என்னன்னு? மேடம், நீங்க அக்கால பெண்களுக்கு பேசினா சம்பளத்துல 20,000 சேர்த்து தரேன்னு சொன்னாரு. அப்பன்னா அந்த காலத்து பெண்கள்லாம் காசுக்கு ஏமாந்தவங்களா? அப்படிலாம் இல்ல. யாரெல்லாம் தாயை பிடிக்கும், உங்க அம்மாவை பிடிக்குங்கிறவங்கள கை தட்டுங்க பாப்போம். அப்ப அக்கால பெண்கள் தான் சிறப்பு. இப்ப ஆண்களை கேட்போம், எனக்கு மனைவி எல்லாம் பிடிக்கும் நினைக்கிறவங்க கை தட்டுங்க. ரிசல்ட்டே முடிஞ்சு போச்சு. இந்த மேடையில கை தட்ட சொல்லுங்க. ஒரு 15 பேர் எதுக்கும் கை தட்டாம உட்கார்ந்திருக்காங்கம்மா. நடுவர் அவர்களே, இக்கால பெண்கள்னா மனைவி தானே. மனைவியை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எங்க தலைவரையாவே ஓ வீட்டுக்கார கூட்டம் தட்ட சொன்னா கூட தட்டி இருக்க மாட்டாங்க. ஏங்க நீங்க வேற. காலையில என் வீட்டுக்காட்ட சொன்னேன், மாமா நான் காலைல புதுக்கோட்டை போறேன், சாயங்காலம் கும்பகோணம் போறேன், நியூ இயர் கூட கொண்டாட முடியல, நான் யாரு கூட கொண்டாடுறேன்னு எனக்கே தெரியல மாமா, யாது முறை யாவரும் கேள்வி நான் பாட்டுல ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வீட்டுல மாமா அன்னலட்சுமியா அன்னலட்சுமி இப்ப அங்க இருந்து ஒரு 4 அக்கா எட்டி அவங்க புருஷனை பாக்குறாங்க. அந்த பிள்ளை கை தட்ட சொல்லுது, நீ தட்டுவியான்னு நானும் பாக்குறேன். நீ என்னமோ உன் பயலை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு கண்டுக்கிறாம உட்காந்துருக்க. நீ இன்னும் வீட்டுல வந்து என்ன போகுதுன்னு தெரியலம்மா. இப்ப உங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் கை தட்டி இருப்பாரான்னு தெரியல. யார் வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரர். நான் தட்ட சொல்லி அடிச்சு கொண்டாந்துருப்பேன். இக்கால பெண்கள் சிறப்பு. நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு காலையில என் வீட்டு கட்டத சொன்னேன், மாமா நான் பட்டிமன்ற போறேன், நாளைக்கு காலையில விடுச்சுதான் வருவேன், காலை சாப்பாடு மதியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு என்ன மாமா பண்ணுவீங்கன்னு கதறி அழுதே காலையில 8:30 மணிக்கெல்லாம். நீ நாளானைக்கு கூட வாமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரா? என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் நீட்டி முளைக்கி பேசலங்க. மனுஷனுக்கு சாப்பாடா முக்கியம், சாப்பாடு நிம்மதிதான் முக்கியம், நியூ இயர் அதுவா போயிட்டு வந்துட்டாரு. நீட்டி முளைக்கி பேசி பழக்கம் இல்ல. அன்னலட்சுமியோட ட்ரைனிங் அப்படி. அக்கால பெண்கள் சிறப்புன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? எங்க பாப்பா சொன்னுச்சு, நாங்க எல்லாம் புக் பண்ணி சாப்பிடுறோம். பாப்பா யாருமா? இந்த பாப்பா தான். உங்க பாப்பாவா? பீப்பா மாதிரி இருக்காங்க, பாப்பா நெற்றியில இருந்தா சொல்லிக்க வேண்டியதா? நான் கேக்குறேன். அப்ப அவங்க பாப்பா, நீங்க பீப்பாவா? நடுவர் அவர்களே, இப்பதான் 3 kg குறைச்சிருக்கேன். அவர் நினைக்கிறார் குறைச்சே இவ்வளவுதானா? ஏமா குறைச்சது பிரச்சனை இல்லை, அந்த ஊடால ஒரு சிரிப்பு சிரிச்சு அதுக்கு என்னமா அர்த்தம்? நடுவர் அவர்களே, எனக்கு அந்த சிரிப்பை கொஞ்சம் சொல்லி தெரியாமா? அது நான் என் முகம் போகும்போது கார்ல ட்ரைனிங் கொடுங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இந்த மக்கள் முன்னாடி அந்த காலத்து பெண்கள்ல நாங்க இப்ப புக் பண்ணி சாப்பிடுற ஆளெல்லாம் கை தூக்க பார்ப்போம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி 12 மணிக்கு தொலைச்சு எனக்கு பூரி கொடு, நான் எங்க அம்மா பாரு, நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோன்னு. இந்த காலத்து பெண்கள்லாம் புக் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆமா, அவங்க மாமியார்மா வீட்டுல சொல்லிதான் கூட்டு வந்திருப்பாரு. இங்கே அங்க அந்த பிள்ளை வந்து அப்படி கேட்கும், நீ வாட்டுக்கு கையை தூக்கி குடும்ப மானத்தை வாங்கி விடாத. நடுவர் அவர்களே, அந்த காலத்து பெண்கள்லாம் நீங்க வந்து குக் பண்ணி சாப்பிட்டீங்க,
புக் பண்றாங்கம்மா, மத்தியான சாப்பாடு புக் பண்றாங்க. எல்லாம் செல்போன்ல புக் பண்ணி சாப்பிடுறீங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் நாங்க குக் பண்ணி தான் சாப்பிட்டோம். நோய் நொடி ஏதாவது வந்துச்சா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் அந்த காலத்து பெண்களுக்கு இந்த காலத்து பெண்களுக்கு என்ன சிறப்புங்கறத என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டுல சொன்னார். எப்படி? விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கலைச்சு காட்ட போறேன்டி. வீட்டுக்கா கேட்டுக்கோ, இந்த காலத்து பொம்பளைங்க நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகல ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினு சேர்த்து வைக்கணும். ஏசில வாழ்ந்து, ஃபேன்ல போட்டு வாழ்ந்து, ஃப்ரிட்ஜில் வச்சு, மிக்சியில அரைச்சி, கிரைண்டர்ல அரைச்சி எல்லாம் அது வீங்கிட்டு போகுது. பட்டனை தட்டி விட்டா இட்லி பக்கத்தில் வந்துடணும், கூடவே காப்பியும் வந்துடணும். அது என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு காப்பி வருமா வராதா? பேசினா காப்பி வரும். இல்ல பிரியாணியே ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இல்லையா? அந்த காலத்து பெண்கள் ஒண்ணுன்னாவே 9ன்னு புரிஞ்சுக்கிறதுமா. நடுவர்களே, உனக்கு பிரியாணி போடுறேன்னு சொன்னாங்களா? ஒரு சாப்பாடு தான்மா, ஒரு எதிர்பார்ப்பு தான். இல்ல நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நடுவர்களே, ஆக்சுவலி இந்த காலத்து பெண்களுக்கு அந்த காலத்து பெண்கள் அந்த பாட்டிலே ஒரு வரி சொல்லியிருப்பார். என்ன தெரியுமா? இந்த காலத்து அந்த காலத்து பெண்கள்லாம் காட்டுக்கு போவா, களை பறிப்பா, கஞ்சி குடிப்பா, காரியம் பாப்பா. ஆனா இவ கார்ல போவா, காபி குடிப்பா, கண்ணாடி பாப்பா, ஊரை சுத்துவா. இப்ப நீ தான் கார்ல வந்தா கண்ணாடி பார்த்தா? நான் பேசுறது தாங்க 20,000க்காக நான் அந்த காலத்து பெண்களுக்கு பேசுறேங்க. அதானே கேட்டேன். 20,000க்காக. இப்ப நீங்க ஒரு தீர்ப்பு அந்த பாப்பா பேசணும்னா 2 வரி சொன்னீங்கல்ல, அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா இருப்போம்? இந்த பிள்ளையெல்லாம் கட்டும் போது வீட்டுக்கார் வாய் பேசக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்க கூடாதுன்னு பிளான் பண்ணி கட்டுது. அப்படிதானக்கா? நான் கேட்கிறேன், எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்க? பாண்டியன் ஸ்டோர் வரல மூர்த்தி மாதிரி வீட்டுக்கார் வரதான் நினைக்கிறீங்க. ஆனா வரது பூரா கோபி மாதிரி தான் வந்து மாட்டுது இந்த காலத்துல. அந்த காலத்துல நாங்கெல்லாம் யாரையும் மூஞ்ச பார்க்கல, கல்யாணம் பண்ணல, நாங்களாம் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். இந்த காலத்துல மணவரைக்கு வரும்போது குனிஞ்சத்தல நிமிராம எங்க அம்மா வந்திருப்பாங்க. அப்படிதானம்மா? அப்பாவை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. வந்துவாரு டக்குன்னு மங்களகரமா உட்கார்ந்துருக்காங்க. நான் கேட்கிறேன், அப்படி மேலையில வரும்போது ஒரு பாட்டு போடுவார். இதே ஆடியோ கார் தான், வயசே ஆகலன்னா அவருக்கு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குலம் இருக்கும் குலமகளே வா வா. அப்புறம் என்னக்கா தெரியாது. வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே அந்த வாக்கப்பட்டு வர பொண்ணுக்கு நிறநாளின்னு ஒன்று வைப்பாங்க. காலில் வலது காலில் தள்ளி விட்டு வான்னு. ஏன் தெரியுமா? அந்த நிறநாளி அப்படி வீடு ஃபுல்லா செதறும். எப்படி இந்த தானிய வீடு முழுக்க செதறி கிடக்கோ அது மாதிரி வாக்கப்பட்டு வர என் மருமகளால இனிமேல் இந்த வீடு தானியங்களாலும் செல்வங்களாலும் நிறைஞ்சு கிடக்கணுங்கிறதுக்காக தான் நிறநாளி வச்சு பண்ணுவாங்க. கைத்தட்டுக்கு உண்மையை சொன்னா. ஆனா இன்னைக்கு வர பிள்ளைங்க வரும்பொழுதே மாப்பிள்ளை ஒத்தையா இருக்கணும், சொத்து நிறையா இருக்கணும், சொந்த ஊடா இருக்கணும், குறிப்பா மாமியா இருக்கக்கூடாது. மாப்பிள்ளை வயலுக்கு மம்மி இருக்கக்கூடாது, இழுத்தரைக்கு அம்மி இருக்கக்கூடாதுன்னு எங்க நாகர்கோவில் பக்கம் சொல்லுவாங்க. நடுவர்களே, அப்படி வரும்போது அப்படி வருது, சும்மாவா வருது? குனிஞ்ச தலை நிமிராமலாம் வருதாங்க. இன்னைக்கு வரையில மேக்கப் போட்டு ஆடிக்கிட்டு வருது. கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு அந்த வேலை படிக்கலாம் டுயட்டு ஏ 2020 மச்சா ஏ டிராவல் தில்லாகுது ஏ டோர்னமெண்ட் கப்பா. இந்த பழைய காலத்து அதெல்லாம் பாக்குது. இவளாடி மருமவா மாப்பிள்ளை சேவந்தேன்னு உட்காந்துருப்பார் நம்ம கனகராஜ் சார் மாதிரி. நிகழ்ச்சி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ? ஏமா இப்ப மாப்பிள்ளையோட சேர்த்து எதுக்குமா கனகராஜ் சார் எழுத்த? நீ அவர் இன்னும் மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு பாருங்க. யார் கனகராஜ்? வயசானாலும் இன்னும் கனகராஜ் சார். அப்ப மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? அழகு ஸ்டைலு குறையாம அப்படியே இருக்காருல்ல. நடுவர்களே, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? 6 மணி ஆனா இன்னமும் கிராமங்கள்ல பாருங்க அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்க, எல்லா நாளும் நைட்டிய போடு, என்னத்தையோ கண்டராவிய பண்ணு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா சாயங்காலம் விளக்கேற்றும் போது ஒரு பொம்பளை புடவை கட்டி விளக்கேத்துன்னு தாய் சொல்லுவாங்க. கை தட்டுங்க, உண்மையை சொன்னா. இன்னைக்கு தான் திட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏத்தலமா அதனால தட்டலமா ஏத்தலங்க. நடுவர்களே அப்படி விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்குதா? 6 மணி ஆனா லைட்ட போட்டுதோ இல்லையோ சாயங்காலம் ஆனா சுந்தரிய போட்டுருது. சுந்தரினா சீரியலாமா? உங்களுக்கு தெரியாதா? நடுவர்களே, சுந்தரி பாக்கியலட்சுமி கடைசியா சிறகடிக்க ஆசையை முடிச்சாதான் புருஷனுக்கு தோசையா கிடைக்குது. சிறகடிக்க ஆசை எத்தனை பேர் பாக்குறீங்க? நான் கேட்கிறேன், பாக்கியலட்சுமியில ஒரு நாளைக்கு சீரியல்ல அழுவுறதுக்கு பாக்கியா 20,000 வாங்கிட்டு அது அழுவுது.
பொம்பளை ஆளுங்க கேபிளுக்கு 2000 ரூபாய் கட்டிட்டு அது உட்கார்ந்து அழுவுது. குடும்பம் விளங்குமாமா நீங்க? இல்லறம் சிறக்க நாங்க இந்த காலத்து பெண்கள் நான் கேட்கிறேன், நாங்கெல்லாம் என்ன வேணாலும் முடிவெடுக்கிறோம். நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கிறேன் சொல்றதுனாலதான் கணவருக்கு கட்டுப்படாம இன்னைக்கு விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருப்பதற்கு காரணமே தாங்கிற முடிவு எடுக்கிற ஒரே காரணத்தினாலதான். உண்மையா இல்லையா? பொறுத்து போகணும் பண்பு இந்த பெண்களுக்கு இன்னைக்கு இருக்குதா? முதல்ல ஆவுன்னா உடனே அப்பாவுக்கு போனை போட்டு வாட்ஸ்அப் கால் வீடியோ கால், எப்பா இதே அடிக்கிறாருப்பா, எப்பா என்னவா பண்ற, நான் நைட்டி போட்டுக்கப்பா, அப்படியே வா. புருஷக்காரன் எங்க அடிச்சா வீடியோ கால் போட்டு காமிக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தோமா? வீடியோ கால் இருந்துச்சா, அதனால காமிக்கல. அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க நடுவர்களே. அன்னைக்கு வீடியோ கால் இல்ல. கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷனை வாழ்ந்தாங்க. எங்க அம்மா வீட்டுக்கார கணவனே கண்கண்ட தெய்வம்னு வணங்கி இருப்பாங்க. அதனால கழுத்து நிறைய செயின், கல்லு குடிச்சாலும் புரிச்சேன், புல்லு குடிச்சாலும் புரிச்சேன் இருந்தாங்க. நான் இப்ப கேட்கிறேன், இக்காலத்து பெண்கள்லாம் அந்த அம்மா மட்டும் கை தூக்குனாங்க. இந்த காலத்து பெண்கள் தானே அக்கா வரையில சொல்லிட்டாங்க, இந்த காலத்து பொம்பளையில தான் தீர்ப்பு சொல்லணும். அதான் மிரட்டுறது இந்த காலத்து பெண்கள். ஏன் கேட்கிறேன், இந்த ஆண்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன். வீட்டுக்கார வணங்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா என் புருஷங்கால உழுது கும்பிட்டு தான் வாசலுக்கே கோலம் போட போவேன்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். மா தூக்குங்கம்மா. அம்மா யாவா நீ பிச்சை எடுக்கிற மாதிரி அதை கை இருக்க தூக்கலனா விட மா ஒருத்தராது ஒரு ஆள் யாராவது பாவம் அந்த பிள்ளை ரொம்ப கெஞ்சுதுங்க தூக்கிடுங்க. அவர் சொல்றாரு, நான் தான் என் மனைவி கால உழுவுறேன்னு அவரே தூக்குறாரு. ஐயா நன்றிங்க ஐயா, நீங்களாவது பட்டிமன்றம் கேட்குறீங்கன்னு சந்தோஷமா இருக்குங்கய்யா. அப்படிங்களா? பாருங்க, அவர் பேரு கர்ம வீரர் காமராசர் அவர்கள் பேரு வச்சிருக்கிறதுனால தான் அவர் உண்மையை சொல்லி கை தூக்கிறார். கை தட்டுங்க நல்லா. ஒருத்தராவது ஏக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா சும்மா நாளும் கை தூக்கி விடுங்க. என் வீட்டுக்காரர்கால உழுது கும்பிடுவேன். ஒத்தாளு ப்ளீஸ், ஒத்தாளு. அப்படியே உழுது கும்பிட்டாலும் சபையில சொல்ல தன்மானம் தடுக்கும்ல நடுவர்களே. அப்படி கிடையாது. வாசலுக்கு கோலம் போடல. இப்ப பொங்கல் நியூ இயர் வருது, யாராவது காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் கிடையாது. நைட்டு 2 மணிக்கே தண்ணியை ஊத்தி அது நல்ல கோலத்தை போட்டு விட்டு போய் படுத்துற வேண்டியது. படுத்துட்டு அது விடிய காத்தா எந்திரிச்சு பார்த்தா பாதி பனி பெஞ்சு அலங்கோலமா கிடக்கும். கேட்டா நான் நைட்டே கோலம் போட்டேன். உங்களை நைட்டே கோலம் போடுறதுக்கு உங்களை வச்சிருக்க சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ் ப்ராப்ளம். இன்னும் உங்களை மாதிரி அடுக்கு மாடி கட்டத்தை இருக்கவங்க ஸ்டிக்கர் கோலம் தான். நாங்க என்ன அந்த காலத்து பெண்களை விட இந்த காலத்து பெண்கள் நாங்க உயர்வா இருக்கோம், நாங்களே முடிவெடுக்கிறோம், நாங்களே சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கார செவனனை வீட்டுல உட்கார்ந்து சொல்றோம். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சுதந்திரம்ங்கிற பேர்ல, நாங்கெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்கிற பேர்ல கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோமே தவிர ஒருபோதும் நான் மகிழ்ச்சி அனுபவிக்கலைங்கிறத உணர்ந்துக்கங்க. உண்மையிலேயே ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாங்க பட்டிமன்றம் வந்திருக்கோம், சமைக்காம வந்தோமா? சமைச்சு தான் வந்தோம். உங்க பசங்களை பார்க்காம வந்தீங்களா? பார்த்து தான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வந்தாங்களா? மத்தியானம் சமைச்சிட்டு நைட்டுக்கு சமைச்சிட்டு. இப்ப எல்லாரும் மாதிரியும் நாங்களும் வீட்டு வேலையை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வரது கஷ்டமா இல்லையா? காலைல எழுந்து பாத்திரத்தை வலிச்சு பல்ல வலிச்சு வீட்டை குட்டி வாசல் குட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்லி தோசை சுட்டு வச்சு புருஷனுக்கு கட்டி கொடுத்து பிள்ளைக்கு ஊட்டி விட்டு ஆபீஸ்க்கு புலம்பி தானும் வேலைக்கு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்து இருக்கிற துணியை பூரா அடிச்சு துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு பாத்திரத்தை மறுபடியும் எல்லாத்தையும் கழுவி வச்சு நைட்டு இட்லி தோசை சப்பாத்தி அத்தனை வகை வகையா செஞ்சு வச்சு சைடு கேப்ப 2 சீரியலை பார்த்துட்டு திரும்ப தூங்கும் போது ஐயோ மணி 18 ஆச்சு, காலைல 6 மணிக்கு எந்திரிக்குமேனு ஒவ்வொரு பெண்களுக்கு கடிகார மாதிரி ஓயாமல் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இக்காலத்து பெண்கள் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. நிஜமா அண்ணா கை தட்டி வைங்க. ஏன் முறைச்சு பாக்குறீங்க? இவ்வளவும் நீ சொல்லும் போதே மலப்பா இருக்கேம்மா, எப்படிமா செஞ்சாதானே தெரியும். இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப அப்ப சும்மாவா? சில சமயம் உண்மையா சொல்லிவிடுவாங்க. அது இந்த ஆத்திரத்துல அண்டாவுல கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கோவத்தோட குளிக்க போனாங்கன்னா அந்த அண்டாவுல கை போவாதான், போய் மோந்து தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா அங்கிட்டு போகுமா. அந்த மாதிரி அவசரத்துல மேடையில உளறிடுறது. நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் சொன்னாலும் உண்மைய இந்த காலத்தை புக் பண்ணி சாப்பிடுறாங்களே, யூடியூப பார்த்தா அது வரைக்கும் சமைச்சதே இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். சாதனாவே கை தூக்கலையம்மா. புரியலன்னு நினைக்கிறேன். அப்படியா? பொறுமையாக பேசவா? வாய்ப்பு இல்லை. புரியலையா? சமைக்கிறதே இல்லை, நல்லா மேக்கப் போட்டுட்டு மேட்சுக்கு மேட்ச். இதுல வேலை கட்டின புருஷன் மேட்சா இல்லையா? நீ அவருக்கு மேட்சா இருக்கன்னு முதல்ல கேட்டியாமா? நீ
யூடியூப்ல என் சமையலை போட்டு விடுவேன். காமெடி குயின் அன்னலட்சுமி என் யூடியூப் சேனல். எப்படி பாத்துருக்கேம்மா? எப்படி விளம்பரம்? என் யூடியூப் சேனல் பேர் சொல்லிட்டேனா? காமெடி குயின் அன்னலட்சுமி சேனலை போய் பாருங்க. ஏமா நான் நல்லா இருக்கும்போது நான் வைக்கிற சாப்பாடு நல்லா இருக்காதா? ஏமா நீ நல்லா இருக்கேன்னு பார்த்து சொல்லிட்டாங்க. நீ வைக்கிற சாம்பாரை சாப்பிட்டுல சொல்ல வேண்டியிருக்கு. ஆடா ஏமா இப்பெல்லாம் செல்போன் தான் இந்த காலத்துல. உண்மையா சொல்றேன், யூடியூப்ல போன வாரம் ரசம் வச்சு போட்டு விட்டேன். ரசம் அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது இதெல்லாம் சொல்றதெல்லாம். ஆமா 1 மணி நேரத்துல 4000 பேர் லைக்ஸ். ஓ ரசத்துக்கு சச்சக் சச்சக் சச்சக்னு இவங்க கூட 2 போட்டு விட்டுப்பாங்க நினைக்கிறேன். என்னம்மா கறி வெட்டுற மாதிரி ரசத்துக்கு லைக் வந்திருக்கு? லைக்குங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது லைக்குக்கா எப்பறா 4000 பேர் லைக் பண்ணிருக்காங்களேன்னு பார்த்து என் வீட்டுக்காரு 6 டம்ளர் வாங்கி குடிச்சாருமா அந்த ரசத்தை. அம்புட்டு ருசி. தக்காளி ரசம் நல்லா வாங்கி 6 டம்ளர் குடிச்சாருங்க. ஒரு வார்த்தை சூப்பரா இருக்குன்னு சொல்லலக்கா. எனக்கு கடுப்பூர்மா வராத பட்டி படத்துக்கு கை தட்டுங்கன்னு கேக்குறேன். நாங்க ஒரு ரசத்துக்கு பாராட்டு கேட்க மாட்டோமா? அப்புறம் 6 டம்ளர் குடிச்சாரு தெரியல. காசு வீணா போக கூடாது குடிச்சாருன்னு தெரியல. பச்சை ரசம் வீணா போக கூடாது, அதுல தொட்டில போய் ஊத்துனா நம்ம குடிச்சாருன்னா 6 டம்ளர் வாங்கி குடிச்ச மனுஷன் ஒத்த வார்த்தை பாராட்டல. கடுப்பாயிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? இருக்கா. எனக்கு கூட மிச்சம் வைக்காம 6 டம்ளர் வாங்கி டபக்கு டபக்குன்னு குடிக்கிறீங்களே, ஒரு வார்த்தை பாராட்ட கூடாதா? அந்த ரசத்துக்கு பாருங்க யூடியூப்ல 4000 லைக்ஸ். வச்சக்குன்னு வருதுங்க. நான் 1 மணி நேரத்துல 4000 லைக்ஸ். கட்டுன புருஷன் நீ ஒரு லைக் போட்டியான்னு கேட்டேன். போட்டியா? பேசாம போயிரு. புதுக்கோட்டை தானே, மரியாதை கிளம்பி போயிரு நாளைக்கு. ஏன் ஒரு ரசத்தை பாராட்ட கூடாதான்னு கேட்டேன். 4000 பேர் லைக் பண்ணாங்களே, நீ ஒரு லைக் போட கூடாதா? அதுகிட்டே கேட்டக்கா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மரியாதையா போயிரு. இந்த லைக் போட்டவன் பூரா ரசத்தை பார்த்தவன், நான் ஒரு ஆள் தான் குடிச்சவன். இன்னைக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு கூட கூகுள்ல தேடக்கூடிய காலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு நாங்கள் இக்கால பெண்கள் நடுவர் அவர்களே, நமக்கெல்லாம் கல்வி கொடுத்த கர்ம வீரர் காமராசர் என்ற ஒரு மிகச் சிறந்த மனிதர் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பெண்களே மேடை ஏறி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு கல்வி கண் கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்ம வீரர் அவர்கள் பயன்படுத்திய காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். ஆனால் கர்ம வீரர் என்கின்ற பெயரை மட்டும்தான் இன்று வரை வரலாறு எடுத்துக்கொண்டு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னா அப்படி ஒரு தலைவனை உருவாக்கியது அக்கால தாயாகத்தான் இருக்க முடியுமே தவிர இக்காலத்துல யாராவது ஒருத்தர் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நீ பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன் 5 நிமிஷம் கேக்குறாங்கம்மா. நல்லாவே பேசிட்டு ஆனா பேமெண்ட் உனக்கு அவ்வளவுதான். சும்மாலாம் நான் 20,000 கேட்கறதுக்காக நீ எத்தனை தரம் பேசினாலும் அப்படித்தானாமா? நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க, இந்த சாதனை என்னதான் பதில் எழுதினாலும் என் வீட்டுக்கார அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். உண்மையிலேயே பரீட்சை கூட அப்படி எழுதுனது இல்லம்மா அந்த பிள்ளை. அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உந்தன் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. ஆஹா இல்ல கை தட்டினாதான் எனக்கு அடுத்த பேச்சே வருவேன். இந்த சாப்பாட்டுக்கு இடையில வழி விட்டுருக்காங்க பாருங்க, அவங்க தான் பேசாம ஹை கிளாஸ் டிக்கெட் மாதிரி உட்காந்துருக்காங்க. பட்டிமன்றம் பேசினா என்ன, நாங்க கேட்டா என்ன, நாங்க கேட்கலன்னா என்ன, என் பொண்டாட்டி முடிஞ்சோடனே உங்களுக்கு புடு வாங்கி கொடுன்னு கேட்க போறான். அப்படித்தானே இந்த காலத்து பெண்கள் சிறப்பு சிறப்புன்னு இவ்வளவு தூரம் பேசுறியம்மா. அந்த காலத்துல பெண்கள் குழந்தைக்கு இடுப்புல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு யாராவது கொடுக்குறீங்களா? முதல்ல இடுப்பு இருக்கா? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இடுப்பும் இல்ல அடுப்பும் இல்ல. நடுவர் அவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்து தாய்மார்கள் ஒண்ணு நிலாவை கட்டி சோறு ஊட்டுவாங்க, அது எல்லாரும் சொல்றதுதான். இன்னொன்னு கிராமங்கள்ல அந்த காலத்து தாய் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே சோறு ஊட்டுவாங்க. சோறு ஊட்டும் போது பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடைம்பாங்க இல்லையா? கையில் அப்படியே நண்டூர்து நரியூர்து நண்டூர்து நரிதுன்னு சொல்லி அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், அண்ணனுக்கு கொஞ்சம், தம்பிக்கு கொஞ்சம், தங்கச்சிக்கு கொஞ்சம், நண்டூர்து நரியூர்து நண்டூர்து நரியுது. காக்காக்கு கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்து, கழுவி கழுவி நாய்க்கு ஊத்து, நண்டூர்து நரியுது கிச்சு கிச்சு கிச்சுன்னு மூட்டுவாங்க. குழந்தை உடனே சிரிக்கும். அதெல்லாம் செஞ்சிருக்காங்களா? இன்னைக்கு யாராவது பண்ணுவோமா? முதல்ல சாதனா வீட்டுக்கு போறதே பெருசு, அப்புறம் எங்கிட்ட கிச்சனுக்கு போறது கிச்சு கிச்சு மூட்டாது. முந்தானேத்து போய் சாப்பாடு போடுச்சுலமா நடுவர்களே, முந்தா நாள் யாருக்கு சாப்பாடு போட்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, முந்தா நாள் கடலூர்ல பட்டி பண்றான், யாருக்கு சாப்பாடு போட்டான்?
வந்து இங்க வந்து கதை கதையா அளக்க வேண்டியது. கடலூர்ல அவங்க சித்தப்பா பையன் இருக்காராம், அவருக்குமா? ஆமா, சாதனா பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. என்னம்மா? மேட்டாங்கட்ட உழுதவனு கேட்டா அந்த மேனாமணியை கட்டின எங்க அண்ணனும் கேட்டாரு. எங்க ஒரு மாதிரியாத்தான் ஏன் மேல வந்து யாராத்தானா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டை சொல்லி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வயிறார சாப்பிடா மட்டும் பத்தாதுடா, இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் காக்கா நாய்க்கெல்லாம் யாரா சோறு கொடுப்பா, அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து நண்டூர்ந்து நரியூர்ந்து கிச்சு கிச்சுன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது மன கஷ்டத்தோட கொடுக்க கூடாது, இஷ்டத்தோடு மற்றவர்களுக்கு அன்போடு பகிர்ந்து கொடுக்கணுங்கிறத விளையாட்டுல கூட ஊட்டி வளர்த்தது, குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தது அக்கால பெண்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? நிறைய பெற்றோர்களை நான் பாக்குறேன். நான் பள்ளிக்கூடத்துல பேசுவேன், காலேஜ்ல போய் பேசுவேன். நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் புள்ள சொல்லு பார்த்தாதான் சோறு திங்குது. அதை சொல்லி கொடுக்கறது யாரு? ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கறது. உங்களுக்கு செல்லு பார்க்காம இருக்க முடியல, அதனால உங்க குழந்தைங்களுக்கு அதையே நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல இன்ஜினியர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருந்துச்சு. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு மதிப்பு யாருக்கு தெரியுமா அதிகமா இருக்க போகுது? கண்டாக்டருக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்க போகுது. நீங்க பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் செல்போனை கொடுக்க கொடுக்க தான் கையில வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 6 வயசு 8 வயசுக்கு மேல சோடா புட்டி கண்ணாடி போடலன்னா நான் பட்டிமன்றமே பேசல. தயவு செய்து உங்க குழந்தைகளை வளர்ப்பது இக்காலத்து பெண்கள். நிச்சயமா நீங்க எல்லாம் பொறுப்போட வளர்ந்தா மட்டும்தான் சிறந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்க முடியுங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. செல்போனை தலைக்கு அடியில வச்சு உங்க குழந்தைங்க தூங்கினாலும் சரி, நீங்க தூங்கினாலும் சரி. அந்த காலத்துல கோழி கூப்பிடறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாங்க. எந்த அலாரம் இருந்துச்சு? ஆனா இன்னைக்கு எல்லாரும் செல்ல தலைக்கு மேல வச்சு படுத்தீங்கன்னா நிச்சயம் மூளையில கட்டி வரதுக்கான 99% வாய்ப்பு இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, காமெடி எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. இந்த விஷயங்களை தயவு செய்து இனிமேல் குழந்தைங்கள்ட்ட பகிருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த செல்போனை வச்சு பயன்படுத்திக்கிட்டே விளையாண்டுகிட்டே இருக்கு பொழுது சார்ஜ் தீர தீர விளையாடுங்கடா. நீ கொடுத்தா தானே விளையாடுவாரான். எனக்கு தெரிஞ்சு நான் மும்பை தமிழ் சங்கத்துல பேச போகும்பொழுது ஒரு டீச்சர் சொன்ன வார்த்தை தான், நானும் என் வீட்டுக்காரும் செல்போன் யூஸ் பண்றோம், ஆனா எங்க குழந்தைங்கள்ட்ட செல்போனை கொடுக்க மாட்டேன். அது எப்படின்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வேலை பார்த்து வரும்பொழுதே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். என் வீட்டுக்காரர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. வீட்டுல ஒரே ஒரு நோக்கியா போன் ஒன்று வச்சிருக்கோம், அதைத்தான் கான்டாக்ட் நம்பராகவே கொடுப்போம். எங்க பிள்ளைங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான் நாங்க போனுக்கு சார்ஜே போடுவோம். நாங்களும் செல்போனை அதிகமாக வீட்டில் பயன்படுத்துவதில்லை, எங்கள் குழந்தைகளும் அதை பயன்படுத்துவது இல்லைன்னு சொன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அன்னைக்கு பெண்கள் சொல்லி சொல்லி நல்லதை சொல்லி சொல்லி வளர்த்தாரோ என்று தாலாட்ட, என்னை யார் யாரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே. நன்றி. என்ன பாட்டு நல்ல. நீங்க ஆறாரோங்கிறீங்க, பின்னாடி எல்லாம் அப்படின்னு தூங்குறாங்க அவங்களுக்கு. இப்ப 12 மணிக்கு தூக்கம்லாம் வராதுமா. இந்த காலத்து பெண்கள் முதல்ல அந்த குழந்தைய எப்படி குளிப்பாட்டும் தெரியுமா? இல்லறா தெரியுமா? குழந்தைய குளிப்பாட்டணுமானே முதல்ல டவுட் உங்களுக்கு. குளிப்பாட்டணுமா அப்படின்னு கேக்குறாங்க நடுவர்களே. அந்த காலத்துல பெண்கள் சொல்லுவாங்க, குறிப்பா இப்போ ஒரு குழந்தைக்கு வயிற்று வலிக்குது, உரம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த காலத்து பெண்கள்ட்ட கூட்டிட்டு போறீங்க. என் குழந்தைக்கு உரம் விழுந்துருச்சு எடுத்து விடுங்க. நீ இந்த காலத்து பெண்கள்ட்ட போறீங்க. மருத்துவராக இருந்தவர்கள் கூட அந்த காலத்து பெண்கள் தான். அந்த காலத்து பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, குழந்தைய பால் கொடுத்த உடனே டக்குன்னு தொட்டில போட்டு ஆட்டாத. ஏன் தெரியுமா? குழந்தைக்கு செரிமான சக்தி அதிகமா இருக்காது, குறைவா இருக்கும், வயிறு மந்தமா இருக்கும். குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே முதுகுல போட்டு கொஞ்சம் தட்டி கொடு. எக்ஸ்ட்ரா பால் குடிச்சிருந்தா அது கக்கிரும். தேவையான உணவை மட்டுமே அந்த குழந்தைக்கு போகுன்னு நல்ல விஷயங்களை கத்து கொடுத்தது பூரா அந்த காலத்து பெண்கள் சொல்லி கொடுத்த வழிவகையான முறைகளை யாராவது பயன்படுத்துறாங்களா? பாட்டி சொல்லுவாங்க, கக்குற புள்ள தக்குன்னு சொல்லுவாங்க, பழமொழியா இருக்கு. இன்னைக்கு அந்த விஷயம் யாருக்கா அந்த பெண்களுக்கு தெரியுமா? வேதான் தட்டுறோம், ஆட்டுறோம், அது மட்டும்தான் தெரியும். அதுக்காக தான் சொன்னாங்க, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே. உங்கள் கரவொலியை எனக்கு இசையாக தந்தால் மிகவும் அருமையாக இருக்கும். டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, கிழவிக்கு அறிவுண்டு கோமரிக்கு அழகுண்டு அழகுல அறிவண்ணி மறக்காதே. டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி
கல்ல தட்டாதே. இக்காலத்து பெண்கள்லாம் தான் வாழ்ந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், தான் வீட்டுக்கார் நல்லா இருந்தா போதும், குழந்தைகள் நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா நினைக்கிறத விட மாமியார் மாமனாரோட சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் இஷ்டத்தோட வாழ்வோம் நினைச்சா இக்காலத்து இல்லறம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். இல்லறத்தை சிறப்பாக கொண்டு சென்றவர்கள் அக்கால பெண்களே என்ற தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதுகாரம் கேட்டு ரசித்த என் உயிரின மேலான ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நான் சொல்லும் போதே சொன்னேன், அன்னலட்சுமி மாதிரி பெருந்தன்மையான பிள்ளை யாருமே இருக்க முடியாதுன்னு. அதனால் அந்த டெல்லிக்கு ராஜாவானாலும் பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேளை என் பக்கம் கையை காட்டிடுவாங்களோ நானே பயந்தேன். ஆனால் அவங்களே கிளவிக்கு அறிவுண்டு குமரிக்கு அழகுண்டுன்னு உங்கள் 2 பேர்த்தோட முடிச்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் உண்மையிலே பெருந்தன்மை தான். நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு விஷயம் இல்லைன்னா தான் அதனுடைய அருமை தெரியும் நமக்கு. நம்ம வீட்டில் பாட்டியோ அம்மாவோ இல்லைன்னா தான் அவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் கேட்கணுமே நினைக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியும். ஒரு குழந்தை ஒரு அனாதை ஆசிரமத்தில் படுத்திருக்கு. அந்த குழந்தை சொல்கிற மாதிரி, அழுது புரண்டு அலறிய ராத்திரியில் நிலாவும் இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டுவதற்கு தாய்தான் இல்லை என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அப்போ என்னது, அது அழுது குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு அம்மா தான் இல்லை, நிலா இருக்குது, சோறு இருக்குது. ஆனால் அம்மா இல்லாமல் நிலாவாலையும் சோறுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அதனால் இல்லாத போது தான் ஒரு விஷயத்தினுடைய அருமை தெரியும். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஆனால் சாதனா அவங்க பேசினாங்க. ஆனால் 25 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அப்படியே ரத்தம் துடிக்குது. நான் பதில் சொல்லாமல் நான் எப்படி இருக்கிறது? மாமியார் எது வேணாலும் பேச பேச மருமக வாயை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனால தானே எங்களை நீங்கள் அந்த பேச்சு பேசுகிறீங்க. அதனால் அன்னலட்சுமிக்கு நான் ஒரு 2 நிமிஷம் பதில் சொல்லிட்டு தான் நான் சாப்பிட வருவேன்னு இவங்க உறுதிமொழியோடு இருக்காங்க. அதனால் இவங்க பேசுனதுக்கு 2 நிமிஷம் பதில் சொல்லி தீர்வேன்னு இருக்கிறதுனால ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் பதில் சொல்லலாம். அன்னலட்சுமி எந்திரிச்சு அடிச்சு போடாதீங்கம்மா.